இதுபோன்ற சம்பவம் நடந்து வருவது தமிழகத்திற்கு வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது. மடபுரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டியளித்துள்ளார். மடபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறினார். மேலும் உரிய தண்டனை வழங்கப்படாததால் என்ன செய்தாலும் காப்பாற்றப்படுகின்ற தைரியத்தில் காவல்துறை இதுபோன்ற சம்பவத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். உரிய காலத்திற்குள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற நிலை ஏற்பட்டால்தான் இதுபோன்ற சம்பவங்கள் தடுக்கப்படும் என தெரிவித்தார். கால தாமதப்படுத்தாமல் விரைவாக இவ்வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட சண்முகம், தமிழக அரசு வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது வரவேற்கத்தக்கது என்று கூறினார். இனிமேல் இதுபோன்ற சம்பவம் நடக்கக்கூடாது என்பதில் தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றவர், லாக்அப் டெத், என்கவுண்டர், கை கால்கள் முறிக்கப்படுவது போன்ற பல்வேறு மிருக செயல்கள் தமிழகத்தில் நடைபெற்று வருவதாக வேதனை தெரிவித்தார். குறிப்பாக திமுக ஆட்சியில் 24 கொலைகள் நடந்துள்ளதாகவும் அஜித்குமாரின் கொலையில் IAS அதிகாரியின் தொடர்பு உள்ளது என தெரிவித்தும் அந்த IAS யார் என அரசு மூடி மறைப்பதாகவும், நீதிமன்றம் தலையிட்ட பிறகுதான் இந்த வழக்கை CBIக்கு ஒப்படைக்க வேண்டிய கட்டாயம் தமிழக அரசுக்கு வந்தது என்றும், இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து உயர் அதிகாரிகளையும் விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வந்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த வழக்கு முடிவுக்கு வருவதற்கு தேவையான ஒத்துழைப்பு நல்க வேண்டும். ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மத்திய புலனாய்வுத்துறையினுடைய விசாரணைக்கு உத்தரவிட்ட போதே தமிழ்நாடு அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை நல்கும் இந்த வழக்கை பொறுத்தவரை என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல தமிழ்நாடு அரசாங்கம் தானாக முன்வந்து மத்திய புலனாய்வுத்துறையினுடைய விசாரணைக்கு உத்தரவிட்டது என்பதும் வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதிலே தான் தமிழ்நாடு அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இதுபோன்ற எத்தனையோ மனித உரிமை மீறல் நடவடிக்கைகள், லாக்அப் டெத்து, என்கவுண்டர் அல்லது காவல் நிலையங்களில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படக்கூடியவர்கள் மீது கொடூரமான தாக்குதல் எடுத்து கைகால் முறிக்கப்படுவது போன்ற பல்வேறு அத்துமீறல்கள் இக்காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 24 என்கவுண்டர்கள் நடைபெற்றதற்கான விவரங்கள் என்பது இருக்கிறது. இவை எல்லாமே சட்டவிரோதமான கொலைகள் தான். அது என்ன மோதல்கள் நடந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும், காவல்துறையினர் குற்றவாளிகளுக்கு நேரடியாக தண்டனை தருவது, அவர்களை என்கவுண்டர் என்கிற பெயரில் கொலை செய்வது அல்லது கைகால்களை முறிப்பது, இவை எல்லாமே சட்டவிரோதமானதும் மனித உரிமைகளை மீறக்கூடிய செயல்களாகும். ஆகவே இந்த சம்பவங்களிலெல்லாம் உரிய காலத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டு சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு அஜித்குமாரை நாம் இழந்திருக்க வேண்டிய நிலைமையே ஏற்பட்டிருக்காது. இரண்டாவது, இதிலே இன்னமும் வெளிவராத விஷயங்கள் என்பது, தலைமைச் செயலகத்திலிருந்து IAS அதிகாரி யாரோ தலையிட்டு தான் இந்த அளவுக்கு மிக கொடூரமான முறையில் காவல்துறையினர் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அழுத்தத்தை IAS அதிகாரி ஒருவர் கொடுத்ததன் விளைவாகத்தான் இத்தகைய சம்பவம் நடைபெற்றது என்று எல்லோருமே பேசுகிறார்கள். ஆனால் இதுவரை அந்த சம்பந்தப்பட்ட IAS அதிகாரி யார் என்கிற விவரம் என்பது வெளிப்படாமல் மூடி மறைக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. ஒரு வெளிப்படை தன்மை என்பது இல்லாத ஒரு நிலைமையை இது உருவாக்குகிறது. ஆகவே அந்த